சில சந்தர்ப்பங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில ஒரு கடைசி நிலையை நாம் அடைந்து விடுவோம். ஆசைகள் எல்லாம் நிராசையாகி போன நிலையில வந்து நிற்போம். வேதாகமத்திலே சிலரை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அவங்களுடைய ஸ்டார்டிங்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் அந்த கடைசியில ஒரு திக்கற்ற நிலையை அடைந்து போனார்கள். எதுவுமே செய்யாத சூழலுக்குள் தள்ளப்பட்டார்கள். அப்படி ஒன்றுமே செய்ய முடியாத திக்கற்ற நிலையில் வந்து சேருவதற்கு யார் காரணம்? சில சந்தர்ப்பங்களிலே நாம் நஷ்டமடைகிற போது, கஷ்டங்களை அனுபவிக்கிற போது, பொருளாதார ரீதியாய் ஒடுக்கப்படும் போது, ஆவிக்குரிய வாழ்க்கையில பலவீனமாகிற போது, தேவனை விட்டு விலகி விடுகிற போது, சரீரம் பலவீனத்தை அடைகிற போது, இருக்கிற அநேகங்களை நாம் இழந்து போய் நிற்கிற போது, அநேக வேளையிலே குறிப்பிட்ட சில நபர் எனக்கு இழைத்த துரோகத்தின் அடிப்படையில் அல்லது குறிப்பிட்டவர்கள் எனக்கு இழைத்த அநியாயத்தின் அடிப்படையில் இன்று இப்படிப்பட்ட நிலைக்கு நான் வந்துவிட்டேன் என்று சொல்லி இவர்களை நாம் நிந்தித்துக் கொண்டே இருப்போம். இன்னும் சில பேர் என்னன்னா, அந்த உதவியற்ற நிலைமைக்காக ஏனோ தேவன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை வர அனுமதித்து விட்டார் என்று தேவனை குறை சொல்லுவார்கள். இதெல்லாத்துக்கும் காரணம் எங்க அப்பா தான், இதெல்லாத்துக்கும் காரணம் எங்க அம்மா தான் என்று அப்பாவின் மீதோ அல்லது அம்மாவின் மீதோ குறை சொல்லுபவர்கள், கணவனின் மீது மனைவியின் மீது குறை சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் சாதாரணமாக நாம் பார்க்க முடியும். இன்று உன்னுடைய நிலை என்ன? உனக்கு இருக்கின்ற நிலைமை என்ன? இன்று உனக்கு ஏற்பட்டிருக்கிற நிராசைக்கு, சோர்வுக்கு காரணங்கள் என்ன? இன்று உன் வாழ்க்கையிலே ஒரு கடைசி கட்டத்திற்கு வருவதற்கு, வாழவே முடியாத நிலையில் வாழ்வதற்கு உண்மையான காரணங்கள் என்ன? காரணகர்த்தாக்கள் யார்? தெரிந்து கொள்வது நல்லது. வாருங்கள், ஒரு வசனத்தை பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டின் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளலாம். நியாயாதிபதிகளின் புத்தகம் 16வது அதிகாரம் 21வது வசனம். பெலிஸ்தர் அவனை பிடித்து, அதாவது சிம்சோனை பிடித்து, அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே, கவனிங்க, அவனை சிறைச்சாலையிலே விலங்கு போட்டு அடைத்த பிறகு அவனை மாவுரைத்துக் கொண்டிருக்க வைத்தார்கள். யார? சிம்சோன. 23வது வசனம். பெலிஸ்தரின் பிரபுக்கள் நம்முடைய பகைஞனாகிய சிம்சோனை நம்முடைய தேவன் நம்முடைய கையில் ஒப்புக் கொடுத்தார் என்று சொல்லி தங்கள் தேவனாகிய தாகோனுக்கு ஒரு பெரிய பலி செலுத்தவும் சந்தோஷம் கொண்டாடவும் கூடி வந்தார்கள். ஜனங்கள் அவனை கண்டவுடனே, நம்முடைய தேசத்தை பாழாக்கி நம்மில் அநேகரை கொன்று போட்ட நம்முடைய பகைஞனை நம்முடைய தேவன் நமது கையில் ஒப்புக் கொடுத்தார் என்று சொல்லி தங்கள் தேவனை என்ன செய்தார்களாம்? புகழ்ந்தார்கள். இப்படி அவர்கள் மன மகிழ்ச்சியாயிருக்கும் போது நமக்கு முன்பாக வேடிக்கை காட்டும்படிக்கு சிம்சோனை கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்றார்கள். அப்பொழுது சிம்சோனை சிறையிலிருந்து கூட்டிக் கொண்டு வந்தார்கள். அவர்களுக்கு முன்பாக வேடிக்கை காட்டினான். அவனை தூண்களுக்கு நடுவே நிறுத்தினார்கள். இப்போது சடனா கரண்ட் போயிடுச்சுன்னு வைங்களேன், அந்த நேரத்தில் நாம என்ன செய்வோம்? ஆடாம அசையாம உட்கார்ந்துருப்போம். அப்படித்தானங்க? அது ஒருவேளை வீட்டிலேயோ அல்லது ஆலயத்திலேயோ உட்கார்ந்துருக்கோம். சடனா கரண்ட் போயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். அப்போ என்ன செய்வோம்? என்னங்க செய்வோம்? ஆக்சுவலா சவுண்டு கூட வராது. அப்படி ஆடாம அசையாம உட்கார்ந்துருப்போம். வீட்டில் கரண்ட் போயிடுச்சுன்னா கொஞ்ச நேரம் அப்படியே ஒரே இடத்துல உட்கார்ந்துருப்போம். பாத்ரூம்ல இருக்கும்போது ஒருவேளை கரண்ட் போயிடுச்சுன்னா அப்படியே ஆடாம அசையாம. எதுக்காக இதை நான் சொல்ல வர்றேன்னா, அதுவரைக்கும் மிகுந்த பலத்தோடு இருந்தவன், அதுவரைக்கும் அழகான பெண்களுக்காக
தேடி தேடி சுற்றித் திரிந்தவன், தன் கண்களுக்கு ஒரு அழகான பெண் கண்டுவிட்டால் அவ்வளவுதான், அவளிடத்திலே போக வேண்டும் என்று சொல்லி ஓடிக்கொண்டிருந்தவன், ஒரு கழுதையின் தாடை எலும்பை வைத்து 1000 பெலிஸ்தர்களை முறியடித்திருந்தவன், சிம்சோன் வருகிறான் என்று யாராவது கேள்விப்பட்டால் அந்த இடத்துல இருக்கிற எல்லாரும் பயத்தோட, எங்கே நம்மை கொன்று போட்டு விடுவானோ என்னவோ என்று ஒரு பயத்தை மனிதர்களுக்கு உண்டாக்கி இருந்த நபர். ஜாக்கிரதையா நம்ம பார்த்தோம்னா, எந்த கண்ணை கொண்டு பெண்களை காண்பதற்கு, எந்த கண்களால் பரிசுத்தமின்மையை மூட்டை கட்டிக் கொள்வதற்கு தான் முயன்று கொண்டே இருந்தானோ, அதன் மீதுதான் அவனுக்கு முதல் சிக்ஷை வந்தது. உதாரணத்துக்கு 14ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை ஒரு முறை பார்க்கலாமா? சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டு. கவனிங்க, சிம்சோன் திம்னாத் என்கிற ஒரு உருப்படாத ஊருக்கு போய் அங்கே ஒரு பெண்ணை கண்டான். எதனால் கண்டான்? தன் கண்களால் கண்டான். 15வது அதிகாரம் 1வது வசனம். சில நாள் சென்ற பின்பு சிம்சோன் கோதுமை அறுக்கிற நாட்களில் ஒரு வெள்ளாட்டுக்குட்டியை எடுத்துக்கொண்டு தன் பெண் சாதியினிடத்தில் அறை வீட்டுக்குள் போகட்டும் என்றான். 14ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தில் என்ன பார்த்தோம்? அங்கே போய் ஒரு பெண்ணை கண்டான். 15ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் என்ன பார்க்கிறோம்? தன் மனைவியை காண்பதற்காக வருகிறான். அந்த பெண் யார்? ஒரு பெலிஸ்திய ஸ்திரீ, அந்நிய சம்பிரதாயத்தால் நிறைந்திருக்கிற குடும்பத்தை சார்ந்தவள். அவளை கண்டது மட்டுமல்ல, காதலித்தது மட்டுமல்ல, கல்யாணமும் செய்து கொண்டான். அந்த கல்யாணம் தான் முறிந்து விட்டது. 16வது அதிகாரம் 1வது வசனம். பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் ஒரு வேஷியை கண்டு, தன்னுடைய பலத்தை தேவனுக்காக உபயோகிக்க வேண்டிய, தன்னுடைய வாழ்க்கையை தேவ சித்தத்தின்படி உபயோகிக்க வேண்டிய சிம்சோன், அவன் தன் கண்ணையும் சரீரத்தையும் தன்னுடைய பாவ இச்சைகளை நிறைவேற்றுவதற்காக உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கிறான். 14ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்திலே ஒரு பெண்ணை கண்டான். 15ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே மனைவியை காணப்போகிறான். 16வது அதிகாரத்தின் முதல் வசனத்திலே ஒரு வேஷியை கண்டான். கண்டான் கண்டான். தேவன் நமக்கு கண்களை அருளியிருப்பது அருவருப்பானவைகளை காண்பதற்கல்ல, அல்லது அருவருப்பானவர்களை பார்ப்பதற்கல்ல. அதற்காகவே ஒரு பாடலை நான் எழுதியிருக்கிறேன். உம்மையே காண்கிற கண்களை எனக்கு அருளி செய்யுங்க ஆண்டவரே. உம்மையே காண்கிற கண்ணை எனக்கு அருளுங்க. உம்மை அறிவிக்கிற வாயை எனக்கு அருளுங்க. உம்மை துதிக்கிற நாவை எனக்கு அருளுங்க. உமக்குள்ளாக பலப்படுகிற கரங்களை அருளுங்க. உமக்குள் நடக்கிற கால்களை எனக்கு அருளுங்க. சகோதர சகோதரிகளே, அந்த தேவன் சிம்சோனுக்கு கண்களை அருளியது அருவருப்பானவைகளை பார்ப்பதற்கல்ல, அருவருப்பான இடங்களுக்கு போவதற்கல்ல, அபாசமானவைகளை காண்பதற்காக அல்லவே அல்ல. ஆனால் தன் கண்களால் அருவருப்பான காரியங்களை மாத்திரம் பார்ப்பதற்கு மறுபடி 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 போய்கொண்டே இருந்தான். இன்றும் நம்மத்திலே யாராவது இருக்கீங்களா? பரிசுத்தமற்றவர்களை பார்ப்பதற்கு, பரிசுத்தமற்றவைகளை பார்ப்பதற்கு ஓடுகிறவர்கள் யாரும் இருக்கிறீர்களா? ஜாக்கிரதை. சத்துருக்களின் கைகளிலே சிம்சோன் ஒப்புக் கொடுக்கப்பட்ட போது முதலாவதாக அவன் இழந்து போனது எது தெரியுமா? தெரியுமாங்க? கண்களைத்தான் இழந்து போனான். ஒரு நாள் ஒரு ஊருக்கு தேவ செய்தி கொடுப்பதற்காக நான் போயிருந்த போது, ஒரு ராத்திரி பிரசங்கத்தை முடித்ததற்கு அடுத்த நாளிலே ஒரு வாலிபன் என்னை தேடி வந்தார். வந்து உங்களோட ஒரு விஷயம் பேசணும்னாரு. என்னன்னு கேட்டேன். ஏன் தேவன் எனக்கு இவ்வளவு பெரிய அநியாயத்தை இழைத்தார் என்ற கேள்வி எனக்குள் ரொம்ப நாளா இருக்குதண்ணா. அப்ப கேட்டேன், அப்படி என்னையா தேவன் உனக்கு அநியாயம் அழைச்சிட்டாருன்னு? அண்ணா, நீங்க என்ன கொஞ்சம் உத்து பாருங்கன்னு சொன்னான். பார்த்தேன். எதுக்கு அப்படி பார்க்க சொல்றேன்னு கேட்டேன். என் கண்களை பாருங்கன்னு சொன்னான். பார்த்தேன். அண்ணா, இது வெளியில கண்ணு நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனா உண்மையில இந்த கண்ணு எனக்கு கொஞ்சம் கூட தெரியாதண்ணா அப்படின்னா. அப்ப நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, அந்த தம்பிக்கு இருக்கிற ஆலோசனை என்ன? தேவன் தனக்கு ஒரு கண்ணை மாத்திரமே சரியாக வைத்திருக்கிறார், மற்றொரு கண்ணை அது பார்வை இல்லாமல் இருப்பதனாலே தேவன் தனக்கு அநியாயம் அழைத்து விட்டார் என்ற நோக்கத்திலே இப்படி பேசுகிறார் என்று நினைக்கிற அந்த வேளையில தேவன் எனக்கு அநியாயம் பண்ணிட்டாருங்கிற எண்ணம் எனக்கு ரொம்ப காலமா இருக்குதண்ணா. ஆனா நேத்து ராத்திரி உங்களுடைய செய்தியை கேட்டதுக்கு அப்புறம் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்னா, தேவன் எனக்கு அநியாயம் பண்ணல. வேற என்ன புரிஞ்சது? நான் செஞ்ச என்னுடைய பாவங்களால தான்
தேவன் என்னுடைய கண்ணை பிடுங்கிட்டாருன்னு எனக்கு புரிஞ்சுதுன்னா. ஏன், என்னாச்சு? அப்பதான் அந்த தம்பி சொல்றான், என்னன்னு தெரியுமாங்க அண்ணா, நான் ஒரு ஸ்கூல் பஸ் ஓட்டிக்கிட்டு இருக்கிற டிரைவரா இருக்கேன். அந்த பஸ் ஏறும்போது, அதாவது பொண்ணுங்க பஸ்ல ஏறும்போது என் கண் எல்லாமே அவங்க மேலதான் இருக்கும். ஒரு பக்கத்துல பஸ் ஓட்டிக்கிட்டே இருப்பேன், இன்னொரு பக்கத்துல ரியர் மிரர், உள்ளுக்குள்ள கண்ணாடி இருக்கும் இல்லையா, அந்த கண்ணாடி வழியா அந்த பொண்ணுங்களை பார்த்துக்கிட்டே இருப்பேன்னா. அந்த பொண்ணுங்களை பார்த்த இச்சையோட இருந்துகிட்டே இருப்பேன். ஒரு நாள் அதே மாதிரி தான் பஸ் ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது எதிரில் அயன் கம்பி எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கிற ஒரு டிசிஎம் வேன் முன்னால போய்கிட்டு இருந்தது. கண்ணாடியில பொண்ணுங்களை பார்த்துக்கிட்டே இருந்தேன். முன்னாடி போன வண்டி பிரேக் போட்டதை நான் கவனிக்கல. சடனா பிரேக் அடிச்சு நானும் ட்ரை பண்ணானா, அதுக்குள்ள அந்த கம்பி பஸ் கண்ணாடி உடைச்சிட்டு வந்து கூர்மையான அந்த கம்பி என் கண்ணை குத்திருச்சுன்னா என் கண்ணை முழுமையா எடுக்க வேண்டியதாச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஆர்டிபிஷியல் கண்ணு தான் பொருத்தி இருக்கிறாங்க. தேவன் எனக்கு அநியாயம் அழைச்சிட்டாரு அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேனே தவிர, ராத்திரி உங்கள் செய்தியை கேட்டதுக்கு அப்புறம் சிம்சோன் கண்களை பெலிஸ்தர் எடுப்பதற்கு தேவன் எதற்காக அனுமதித்தார் என்பதை உங்கள் செய்தியை கேட்டதுக்கு அப்புறம் தான் என்னுடைய பரிசுத்தம் இல்லாத பார்வைதான், என் கண்களிலே இருந்த காமம்தான் என் கண் பார்வை இழக்கும்படி செய்துவிட்டது. தேவன் அல்ல என் கண் பார்வையை இழக்க பண்ணினது. என்னுடைய பாவம் தான் என்னுடைய கண்ணை, என்னுடைய பார்வையை இழக்கும்படி செய்துவிட்டது. சகோதர சகோதரிகளே, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும், தேவன் நமக்கு அருளியிருக்கிற இந்த சரீரம் அது அவருடைய ஆலயம். இந்த ஆலயத்திலே, அதாவது தேவன் அருளியிருக்கிற எல்லா அவயவங்களும் அவரை சேவிப்பதற்கும் ஆராதிப்பதற்கும் கனப்படுத்துவதற்கும் தான். தேவனுடைய ஆலயமாகிய தன் சரீரத்தை ஒருவன் கெடுத்தால் நான் அவனை கெடுத்து போடுவேன் என்று சொல்லுகிறார். எனவே ஜாக்கிரதை எனக்கு அன்பானவர்களே. வாலிப பிராயத்திலே அருவருப்பான, ஆபாசமான, பரிசுத்தமற்றதான காட்சிகளை காண்பதற்கு உன் கண் பார்வையை ஒப்புக் கொடுத்தால் அதற்கான விளைவுகளை நீ சந்தித்தே ஆக வேண்டும். ஒரு சகோதரி வந்து சொன்னாங்க, அண்ணா எனக்கு ஒரு நல்ல வேலையை ஆண்டவர் அருளி இருந்தார் அண்ணா. அந்த உத்தியோகத்துல எனக்குன்னு ஒரு செப்பரேட்டா கேபின் கூட கொடுத்திருந்தாங்கண்ணா. எல்லாரோட சேர்ந்து உட்கார வேண்டிய அவசியமே இருக்கல. ஒரு நேர்த்தியான கேபின், எனக்குன்னு ஒரு பிரத்யேகமான கேபின், எனக்குன்னே ஒரு கம்ப்யூட்டர், இது எல்லாமே இருந்தது. நல்ல பிரைவசி இருந்தது. எல்லாரோட கலந்து உட்கார வேண்டிய அவசியம் இல்லாம தேவன் ஒரு அருமையான வேலையை கொடுத்து அற்புதமா வேலை செய்ய வேண்டிய வாய்ப்பையும் ஆண்டவர் அருளியிருந்தார். ஆனா ஏனோ சில பாவ எண்ணங்கள், பாவ இச்சைகள் என்னை கீழ்ப்படுத்தி தனியா இருந்ததுனால, தனி கேபின்குள்ள இருந்ததுனால ஆபாச படங்களை பார்க்கறதுக்கு பழக்கமாயிட்டேன். ஒரு தங்கை சொல்லுகிற வார்த்தை, அதாவது இன்னைக்கு ஆபாச படங்களை ஆண்கள் மாத்திரமே பார்க்கறது இல்ல, பெண்களும் கூட பார்க்கத்தான் செய்யறாங்க. அங்கிள்ஸ் மாத்திரம் இல்ல, ஆன்டீஸும் கூட நாட்களில் ஆபாச படங்களுக்கு, ஆபாச பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். சகோதரனே, சகோதரியே, ஒரு விஷயம் நம்முடைய பார்வையை நாம் டெஸ்ட் பண்ணி கொள்ளணும். அந்நாளிலே சிம்சோன் அப்படி ஒரு திக்கற்ற நிலைமைக்கு போவதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால், தனக்குத்தானே மூட்டை கட்டிக்கொண்ட பரிசுத்தமற்ற வாழ்க்கைதான். முதல்ல அவனுடைய கண்களை பிடுங்கிட்டாங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சரீரத்தை அப்படியே ஊனமாக்கி சித்திரவதை செய்தார்கள். தேவன் உனக்கும் எனக்கும் அருளியிருக்கிற பலன் சரீரச்சைகளை நிறைவேற்றுவதற்காக அல்ல, பலவானாக இருக்கிற தேவனுடைய கரத்தில் பலமுள்ள அம்பாக பயன்படுத்தப்பட வேண்டும், பயன்படுத்தப்படுவோம் என்ற நோக்கத்தில் தான் தேவன் உனக்கு நேர்த்தியான, ஆரோக்கியத்தோடு கூடின சரீரத்தை அருளியிருக்கிறார். ஒரு நேர்த்தியான உடல்வாகி தேவன் உனக்கு அருளியிருக்க காரணம் என்னவென்றால், தேவனை மகிமைப்படுத்துவதற்கு. சரீரத்தினால், உன்னுடைய உருவத்தினால், தேவன் உனக்கு அருளப்பட்டிருக்கிற ஆரோக்கியத்தால், ஆசீர்வாதத்தால் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், அவரை கனப்படுத்த வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்தை விஸ்தரிக்க பண்ண வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கம். எனவே தேவன் அருளியிருக்கிற ஆரோக்கியத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டு அருவருப்பான காரியங்களை செய்ய முற்பட்டான் சிம்சோன். என்னாச்சு? முதல்ல சிம்சோனுடைய கண்ணை முதலில் அவர்கள் பிடுங்கி விட்டார்கள். வெண்கல சங்கிலிகளினாலே அவனுடைய சரீரத்தை கட்டி போட்டு விட்டார்கள். சிறைச்சாலையிலே மாவரைக்கிறவனாக இருந்தான். மாவாட்டுறது, அரைக்கிறதுனா அது அவ்வளவு சுலபமாங்க? அது பயங்கர கஷ்டமான காரியம். சரீரமே ஊனமாகிவிடும். அது மாத்திரமல்ல, அவனை பார்த்து அவர்கள் எல்லோரும் பரியாசம் பண்ணி, அவனை கேலி செய்து, எல்லோரும் கரகோஷம் எழுப்பி,
ஆர்ப்பரிக்கும் போது அது அவனுக்கு எவ்வளவு பாடுகள் உண்டான ஒரு காரியமா இருந்திருக்கும், என்ன வேதனையா இருந்திருக்கும். இதெல்லாத்துக்கும் காரணம் என்னங்க? கொஞ்சம் முன்னால போய் பார்த்தா இஸ்ரவேல் தேசத்திலே ஜனங்கள் எல்லோரும் பாவிகளாகி பாவ காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள். மனம் போல வாழ்ந்து கொண்டிருந்த அந்த வாழ்க்கையின் அடிப்படையில 40 வருடங்கள் பெலிஸ்தரின் கைகளிலே இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாய் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த பயங்கரமான நாட்களிலே ஆவிக்குரியவனும் ஆவிக்குரிய ஸ்திரீயும் தேவனிடத்திலே பயபக்தியோடு இருந்து தாங்கள் இருக்கிற சமுதாயம் பாவம் நிறைந்த சமுதாயமாக இருக்கிற போதும் கூட அவர்கள் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும், உண்மையாக ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்ற நோக்கத்தில் ஆவிக்குரியவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற போது கூட அவர்கள் வாழ்க்கையிலும் ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. அந்த பிரச்சனை என்னவென்றால், அவர்களுக்கு பிள்ளைகள் இல்லை. அந்த மனைவியும் கணவனும் பிள்ளை இல்லாமல் இருந்த போதும் கூட, அவர்கள் ஜெபத்திற்கு பதில் வராமல் இருந்த போதும் கூட, ஆண்டவரை ஒரு காலம் அவர்கள் விட்டு விலகவே இல்லை, சோர்ந்து போகவே இல்லை. சாதாரணமா நாம கொஞ்ச காலத்துக்கு எந்த விஷயமா இருந்தாலும் விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுவோம், கொஞ்ச காலம் அப்படியே சலிக்காம ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆனால் அதற்கான பலன் எதிர்பார்த்தபடி பதில் வராத போது கொஞ்சம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு சலிப்பு உண்டாய். எதுக்கு இவ்வளவு ஆவிக்குரிய பிரகாரமா இருக்கும்? எவ்வளவுதான் ஆவிக்குரிய பிரகாரமா வாழ்ந்தாலும், எவ்வளவுதான் பக்தியா இருந்தாலும், எவ்வளவுதான் ஜெபம் பண்ணாலும், எவ்வளவுதான் தியானித்துக் கொண்டிருந்தாலும் எனக்கு ஒரு பதிலும் வரமாட்டேங்குது, என்னுடைய கஷ்டங்கள் எதுவுமே தீர மாட்டேங்குது. எப்பவாவது நான் எதிர்பார்த்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்குதானே என்று ஒரு வேளை தோன்றும். என்றால் ஜாக்கிரதையா கவனிங்க. நல்ல ஆவிக்குரியவனா தான் இருக்கிறேன், உபவாசம் எல்லாம் இருந்து ஜெபிக்கிறேன், பரிசுத்தமான வாழ்க்கை தான் வாழ்றேன், தேவனுடைய பிள்ளையா தான் இருக்கிறேன், காணிக்கையெல்லாம் தவறாம கொடுக்கிறேன், ஒழுங்கா ஆலயத்துக்கு வந்து போறேன், ஆனாலும் என் வாழ்க்கையில் எந்த ஆசீர்வாதத்தையும் நான் பெற்றுக்கொள்ளவே இல்லையே என்று சொல்கிறாய் என்றால், நீ வருவது எதற்காக? ஆசீர்வதிக்கிற தேவனுக்காகவா அல்லது தேவன் தருகிற ஆசீர்வாதங்களுக்காகவா? நீ உண்மையாக ஆசீர்வாதங்களை அருளிச் செய்கிற தேவனுக்காக வருவாய் என்றால், ஆசீர்வாதங்கள் தாமதமானாலும் ஆண்டவரை விட்டு நீ ஒரு காலம் விலகவே மாட்டாய். ஆனால் தேவன் தருகிற ஆசீர்வாதங்களை மாத்திரமே நாடி தேவனிடத்தில் வருவாய் என்றால், இந்த ஆசீர்வாதங்கள் தாமதமாகிற போது தேவன் மீது உனக்கு எரிச்சல் வரும். ஆசீர்வாதங்கள் தாமதமாகிற போது நீ தேவனை விட்டு விலகி விடுவாய். ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஆலயத்துக்கு ஒழுங்கா வந்து என்ன பிரயோஜனம்? அது கூட காணிக்கையெல்லாம் கொடுத்து என்ன பிரயோஜனம்? பரிசுத்தமா வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? அப்படின்னு என்ன அர்த்தம்? எதுவும் என்னல்ல, பிரயோஜனம் இல்ல. நீ பிரயோஜனத்திற்காக தேவனிடத்திலே வருவாய் என்றால் நீ எதிர்பார்ப்பது உனக்கு கிடைக்காது. கவனிங்க, திரும்பவும் சொல்கிறேன், தேவனிடத்திலே வருகிற போது வரங்கள் வேணும்னு வராதிங்க, வரங்களை அருளுகின்ற தேவன் வேணும்னு வாங்க. நாளிலே பெலிஸ்தர்கள் ஆளுகையிலே இருந்த நாட்களிலே, இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக இருந்த நாட்களிலே ஒரு தம்பதி ஒரு அற்புதமான முடிவை எடுக்கிறாங்க. நாம் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருந்தாலும், ஒரு வெறுமையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாலும், பேர்பட்ட நிலைமைக்குள்ளே இருந்தாலும் நம் ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு விலகிவிடக் கூடாது. தேவனுக்கு ஏற்றபடிதான் வாழ வேண்டும், அவருடைய சித்தத்தின்படிதான் வாழ வேண்டும் என்று முடிவெடுத்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் வாழ்க்கையிலும் ஒரு ஆசை நிறைவேறாமலே இருந்த அந்த ஆசை என்ன? பிள்ளைகளே இல்லை. ஆனாலும் அவர்கள் தேவனை விட்டு விலகவில்லை, தங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு விலகவில்லை, இருந்தாலும் பரிசுத்த வாழ்க்கையை பணயம் வைக்கவில்லை. சகோதர சகோதரிகளை தயவு செஞ்சு கவனிக்கணும். நீ ஆசைப்பட்டது, நீ கேட்டது ஒருவேளை நீ பெற்றுக்கொள்ளவில்லை என்றால், தேவனை சலித்துக் கொண்டு அவருடைய சந்நிதியை எரிந்து விழுந்து அவரையே புரிந்து கொள்ளாமல் ஒருவேளை நீ தொடர்ந்து அடியெடுத்து வைப்பாய் என்றால் அங்க காத்துக்கிட்டு இருப்பான். யார் தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையை அழிக்கின்றவன். அவன் கள்ளன், அவன் கொலை பாதகன், அவன் பொய்யன். உன்னை அழிப்பதுதான், உன்னை நரகத்திற்கு இழுத்துக் கொண்டு போவதுதான் அவனுடைய நோக்கம். கஷ்டமாக இருந்தாலும், நஷ்டமாக இருந்தாலும், சிக்கல்கள் பிரச்சனைகள் இருந்தாலும், வியாதி வேதனை இருந்தாலும், பொருளாதார பிரச்சனைகள் இருந்தாலும், தேவனுடைய செட்டைகளுக்குள்ளாகவே நமக்கு ஆசீர்வாதமும், நமக்கு பாதுகாப்பும், நமக்கு நன்மையும் நிம்மதியும் இருக்கிறது. அவரே வேண்டாம் என்று புறந்தள்ளி நீ எந்த இடத்துக்கு போனாலும் சரி, உன்னால எதையுமே பெற்றுக்கொள்ள முடியவே முடியாது. ஆனால் அந்த தம்பதி கவனிங்க, ஆண்டவரே நான் எங்க போக முடியும்? எங்களுடைய கஷ்டம் தீரலனாலும், பிரச்சனைகள் இன்னும் தீர்வே இல்லாம இருந்தாலும், நாங்க எதிர்பார்க்கிறபடி எங்களுக்கு பிள்ளை இல்லைனாலும் நாங்கள் எங்க போக முடியும்? இஸ்ரவேலரை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. எங்களை நேசிக்கிறவர் நீர்தான், எங்களை பற்றிக் கொள்ளுகிறவர் நீர்தான், எங்கள் ஜெபத்திற்கு பதில் தருகிறவர் நீர்தான், எங்கள் அடிமைத்தனத்திலிருந்து எங்களை விடுவிக்கிறவர் நீர்தான் என்று சொல்லி அந்த தம்பதி தேவனை மாத்திரம் பற்றிக் கொண்டு அந்த பாவம் நிறைந்த சமுதாயத்தில் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ முயன்றார்கள்.
சகோதரியே, அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ முயற்சி செய். சகோதரனே, அதற்காகத்தான் நீயும் முயல வேண்டும். சூழ்நிலை உனக்கு அனுகூலமாக இல்லாத போதும், நினைத்தபடி வாழ்க்கையில் எதுவும் நடக்காவிட்டாலும், உன் ஆசைகள் எல்லாம் நிராசையாக போனாலும் தேவனை மாத்திரம் விட்டு விலகி விடாதே. ஏனென்றால் நான் பிரசங்கிக்கிற தேவன் அநியாயம் இழைக்கிறவர் அல்லவே அல்ல. ஒரு டைம் வந்தது, பரலோகத்திலிருந்து தேவனுடைய தூதர் இறங்கி வந்தார். மனோவாவின் மனைவி இடத்திலே, நீ மலடியாயிருக்கிறாய், உனக்கு பிள்ளை இல்லை, ஆனாலும் ஒரு நற்செய்தி, அற்புதமான ஒரு பிள்ளையை தேவன் உனக்கு அருளிச் செய்யப் போகிறார். அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட வேண்டும். அவன் தேவனுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவன். நீ பரிசுத்தமாயிருக்க வேண்டும். பரிசுத்தமற்றதாயிருக்கிற எதையும் நீ தொட்டுவிடவே கூடாது. தாயே, உன் பிள்ளையின் எதிர்காலம் நன்றாயிருக்க வேண்டும் என்றால் தாயாய் நீ நன்றாயிருக்க வேண்டும். தகப்பனே, உன் பிள்ளை பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்றால் நீ பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும். தாய் தகப்பன்மார், உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கை ஆசீர்வாதகரமாக இருக்க வேண்டும் என்றால் முதலில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும். உங்கள் மீது தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கும் என்றால், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படாதவர்களாயிருப்பீர்கள் என்றால், உங்கள் பிள்ளைகள் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாயிருக்க முடியும் என்பதை தயவு செய்து யோசித்து பார்க்க வேண்டும். ஆதியாகமம் 17:15 தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராயை இனி சாராய் என்று அழையாது இருப்பாயாக. சாராள் என்பது அவளுக்கு பேராயிருக்கும். நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே ஒரு குமாரனையும் தருவேன். நான் அவளை என்ன சொல்றாருங்க? ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வதிப்பேன். தாயே, உன் மீது தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்க வேண்டும். தகப்பனே, உன் மீது தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்க வேண்டும். நான் சாராளை ஆசீர்வதிப்பேன். சாராயை தேவன் ஆசீர்வதிக்கும் போது என்ன நடக்குது? தொடர்ந்து பார்க்கலாம். நான் சாராளை ஆசீர்வதிப்பேன், அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும். நல்ல கவனிங்க, தேவன் ஆசீர்வதித்தால் என்ன நடக்கும்? தாயே, தேவனுனை ஆசீர்வதித்தால், தகப்பனே தேவனுனை ஆசீர்வதித்தால் என்ன நடக்கும்? நீ அநேக தலைமுறைகளுக்கு ஆசீர்வாதகரமாயிருப்பாய். உன்னிலிருந்து பெரிய பெரிய ஆட்களை எல்லாம் தேவன் எழுப்புவார். எப்படி? தொடர்ந்து பார்க்கலாம். அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும். கவனிங்க, அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். கவனிங்க, ராஜாக்கள் என்றால் ஆளுகை செய்கிறவர்கள், அதிகாரத்தை உடையவர்கள், உன்னதமான நிலையில் உன்னதமான ஸ்தானத்திலே இருக்கின்றவர்கள் சாராள் மூலமாக உண்டாவார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவன் சாராளை ஆசீர்வதிக்கிற காரணத்தினால் அவள் தனக்கு பிறக்கின்ற எல்லா பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமான தாயாய் மாறுவாள். இருக்கிற இடங்களிலே முழங்கால் படியிட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற உள்ளத்தை எங்களுக்கு அருளுங்க. உமக்கு பிரியமுள்ளவர்களாய் உம்முடைய சித்தத்தின்படி வாழ்கிறவர்களாய் பாக்கியத்தை அருளுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே இந்த வேளையிலே சந்திங்க. எனக்குள்ளே எங்களுக்குள்ளே இருக்கின்ற எல்லாவிதமான பரிசுத்தமற்ற காரியங்களையும் அகற்றுங்க ராஜா. எங்களுக்குள் இருக்கிற குறைகளை எல்லாம் எங்களை விட்டு அகற்றி போடுங்க ராஜா. நீரே எங்கள் உலகமாயிருக்க வேண்டும். நீரே எங்களுக்கு எல்லாமுமாயிருக்க வேண்டும். உம்முடைய சித்தம் மட்டுமே எங்கள் வாழ்க்கையில நடக்க வேண்டும் ஆண்டவரே. நடப்பீங்க ஆண்டவரே. இந்த ஜெபத்திலே ஒருமனப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அதை அருளி செய்யுங்க. உம்முடைய சித்தத்தின்படி செய்கிற உள்ளத்தை அருளி செய்யுங்க. உமக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ்கிற வாழ்க்கையை அருளி செய்யுங்க. எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் ஆசீர்வதிக்கும்படி, ஆசீர்வாதகரமாய் மாற்றும்படி உமக்கே சகல துதியையும் கனத்தையும் மகிமையையும் ஏறெடுத்து இந்த வேளையிலே இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.